அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சஃபியாஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்று சஹர் சாப்பாடுக்கு செஞ்ச மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1/2 kg மட்டன் எடுத்துருக்கோம். அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பெரட்டி வச்சுக்கோங்க. குக்கரில் விசில் போட்டுருங்க. நான் ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எடுத்து கறியை பார்த்தேன், நல்லா சாஃப்டாக வெந்திருந்துச்சு. அதை ஒரு சைட் வச்சுருங்க. இந்த கரையாணத்துக்கு மெயினாக ஒரு பேஸ்ட்டு தேவை. அது தேங்காயும் முந்திரியும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் கடாய் வச்சு ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 ஏலக்காய், ஒரு பட்டை, பெரிய வெங்காயம் 1 பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை அப்படியே சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பெரிய தக்காளி நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இதில் மெயின் என்னென்னா எங்கள் வீட்டில் அரைச்ச கறி மசாலா, அதுதான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் எப்போவுமே. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே. அது 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டோம். அப்புறம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அவிச்சு வச்சுருக்கிற கறியை தூக்கி அப்படியே கொட்டிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்புறம் நாங்கள் உருளைக்கிழங்கு சேர்ப்போம். எப்போவுமே எங்கள் வீட்டில் கறியானோன்னா உருளைக்கிழங்கு தான் சேர்ப்போம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக கொதி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஃபைன் பேஸ்ட்டை ஊற்றிட்டு லைட்டாக அதுலேயும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஊற்றிட்டு நல்லா விட்டுருங்க. நல்லா கொதி வரட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதும் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.